In internal reconstruction, we go for these are the three options. One is being reduction in unpaid capital. Second one being cancellation of lost paid up capital. Paying of excess paid capital. அதாவது 10 rupees shares face value currently only 7 rupees paid. No more required the further 3 rupees னு சொன்னால் இனிமேல் the amount what you paid will be considered as the face value or fully paid up convert பண்றது first part. Reduction in unpaid capital reduce பண்ணிடுறது. Lost paid up capital எக்கச்சக்கமா லாஸ் ஆயிடுச்சு, கம்பெனி திவால் ஆயிடுச்சு, திவால் ஆகிற மாதிரி இருக்கு, accumulated losses huge. அந்த லாஸை நம்ம என்ன பண்ணலாம்? What can we do now? If the loss is there, that loss will be anyhow burned by the owner தான் பேர் பண்ணியாகும். ஸோ அதனால ஓனர்ஸுடைய அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட் மேபி we might have received more than the requirement for the business. பிஸ்னஸுக்கு 10 லட்சம் ரூபா வேணும், 15 லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க. எக்ஸஸாக ஃபண்டு வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னா அதை வச்சுட்டு ஒன்றும் யூஸ் இல்லை இல்லையா? 10 லட்ச ரூபா போதும், 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறீங்கன்னா மிச்சம் 5 லட்ச ரூபா பேங்க்கில் பேசாமல் போட்டு வச்சுருப்பீங்க. அதுலேருந்து ஒன்றும் ரெவன்யூ இல்லை. இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சார் என்கிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கிறது, நானே போட்டுக்கிறேன் பா. ஸோ இஃப் ஐ எம் கிவிங் த மணி டு யூ, யூ ஹாவ் டு ஜென்ரேட் குட் மணி, குட் ரிட்டர்ன், கிவ் மீ குட் ரிட்டர்ன். அதர்வைஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்ற பிஸ்னஸ் இப்போ ரீஃபண்ட் பண்ணுங்க. ஸோ இன் தீஸ் 3 cases வில் கால் திஸ் பீங் த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். Before we go for the internal reconstruction, we have to understand the concept of alteration of share capital, and you need to understand how to pass the entry for the alteration of share capital. Right. For example, ஒரு 100 rupees share converted into 10 rupees shares convert பண்றாங்க. இப்படி பண்ணாங்கன்னா இது பேர் stock split. This is called stock split. Okay. Or 10 rupees shares சேர்த்து 100 rupees shares மாத்திடுவாங்க. 100 rupees shares. This is called consolidation. This is called consolidation. Third being 10 rupees shares 100 rupees worth உள்ள ஸ்டாக்கா கன்வெர்ட் பண்றாங்க, ஆர் வைஸ் வெர்சா. This is called conversion. Right. And 7 rupees paid up value, face value being 10 மதிப்புள்ள ஒவ்வொரு ஷேரையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா 7 rupees paid up shares and the face value is also 7 rupees அப்படின்னு மாத்திடுறாங்க. This 10 is called face value. This 7 is called paid up value. This 7 face value reduce பண்ணிட்டாங்க. இது paid up value. இந்த கேஸ்ல இது partly paid up shares, PPU. இது fully paid up shares மாத்துறாங்க. This is called capital reduction. So you have to understand all these cases here. இதெல்லாமே நமக்கு internal reconstructionல ஒரு adjustments மாதிரி வரும். So you have to be double cautious with this. Now usually liability side இல்லையா, இதெல்லாமே liability sideல இருக்கும். Capital, share capital, stocks, whatever it may be, will be appearing in the liability side. Liability side அப்படி சொன்னாலே அது என்ன பேலன்ஸா இருக்கும்னா கிரெடிட் பேலன்ஸா இருக்கும். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் சேஞ்ச் பண்றாங்க, அப்படி சொன்னாக்க இந்த கிரெடிட்டை கேன்சல் பண்ண போறாங்க. 100 ரூபாவை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலா புதுசா ஒன்று உருவாக போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த கிரெடிட்டை கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், டெபிட் பண்ணுங்க. எது புதுசா உருவாகியிருக்கோ அதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும்.
எது புதுசாக உருவாயிருக்கோ அதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். டெபிட் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக ப்ளஸ்ன்னு வச்சுங்க, கிரெடிட் மைனஸ்னு வச்சுங்க. தோஸ் ஹூ ஆர் நாட் அவேர் அபவுட் த டெபிட் அண்ட் கிரெடிட் அட் ஆல். ஸோ அந்த டேர்ம்ஸ் எங்களுக்கு தெரியாது சார், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார். டெபிட் கிரெடிட் நத்திங் பட் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நோ இஷ்யூஸ் இன் தட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிரெடிட்டிங் த நியூலி ஃபார்ம்ட் ஐட்டம்ஸ் அண்ட் டெபிட்டிங் த ஓல்டு ஐட்டம்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கான அல்டிமேட் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி வரும் அப்படின்னு, இது நம்ம எழுதுகிற மாடல் பேர் ஜேர்னல் என்ட்ரிஸ். அது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்க இதை பாருங்கள். rupees 10 equity share capital, அதை நான் சரி எது புதுசாக வந்திருக்கோ அதை நம்ம டெபிட் பண்ண, எது கேன்சல் ஆகுது, 100 rupees equity share capital கேன்சல் ஆகுது. rupees 100 equity share capital அக்கௌண்ட் டெபிட். அதுக்கு பதிலாக என்ன வரப்போகுது, 2 rupees 10 equity share capital ஆக உருவாக்குது. வேல்யூ பீங் 100. உங்கள்கிட்ட 100 ரூபா நோட் இருக்கு, அந்த 100 ரூபா நோட்டு கொடுத்துட்டு 10 ரூபா நோட்டாக வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான். 100 rupees note goes out and you are getting the 10 rupees note in your hand. That's all. This is the first case. இது வந்து split. Change வாங்குறீங்க. Change கொடுத்து மொத்தமாக வாங்குறது நெக்ஸ்ட் கன்சாலிடேஷன். எது புதுசாக உருவாகுதோ அதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும், எது கேன்சல் ஆக போதோ அதை நான் டெபிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 10 rupees ஷேர்ஸ், அதாவது 10 rupees ஈக்குவல் ஷேர் கேபிட்டல், அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10 ரூபா கரன்சிஸ் 10 கொடுத்து, அதாவது 100 ரூபா மதிப்புள்ளது கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் 100 rupees கரன்சி வாங்குற மாதிரி 200 rupees equity share capital rupees 100. Now conversion shares ஸ்டாக்கா மாத்துறீங்க. இது வரைக்கும் ஷேரா இருந்துச்சு. rupees 10 equity share capital எது இருக்கோ அதை கேன்சல் பண்றேன். அது பதிலாக எது புதுசாக உருவாயிருக்கு, 200 rupees ஸ்டாக்கா மாறிடுது. 100 rupees ஸ்டாக்கா மாறிடுது. rupees 100. அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய 100 rupees நோட்டு, 50 rupees கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா, தட் மே பி கன்சிடர் ஷேர். அதே பணத்தை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டாக்காக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஷேர் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ பிரீஃப்ட். ஒன்ஸ் அகேன் லெட் சி ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்குக்குள்ள வித்தியாசம். எப்பொழுதுமே ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி பெய்டப்பாகவும் இருக்கலாம், பார்ட்லி பெய்டப்பாகவும் இருக்கலாம். பட் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா எப்போவுமே ஃபுல்லி பெய்டப்பாக இருக்கிறது தான் நீங்கள் ஸ்டாக்காக மாற்ற முடியும். ஓகே, பார்ட்லி பெய்டப்பாக ஸ்டாக்காக மாற்ற முடியாது. அண்ட் இட் இஸ் சீரியலி நம்பர்டு. உங்கள் கையில் இருக்கக்கூடிய 100 rupeesக்கு ஒரு தனித்தனி நம்பர் இருக்கும் இல்லையா, ஒரு 2-3 100 rupees கரன்சி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்பர் சேமாக இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று கள்ள நோட்டு, அதெல்லாம் தெளிவாக இருக்கும், ஏதோ ஒன்று கள்ள நோட்டுன்னு தெரியும், ரைட். ஸோ இட்ஸ் சீரியல் நம்பர். ஒன்ஸ் இட் இஸ் டெபாசிட், அதுக்கு நம்பர் இருக்குமா, பேங்க்ல 100 ரூபா போட்டு சார் நான் போட்ட 100 ரூபாய் வேற, நீங்க வேற நோட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா பேங்க்ல மேலே அவங்க பார்ப்பாங்க, ரைட். ஸோ யூ டெபாசிட்டட் சம் 100, யூ வில் கெட் பேக் சம் 100. அண்ட் ஷேர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஜிஸ்டர்ட். ஷேர்ஸ் வந்து உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், ரைட். நாட் டிரான்ஸ்ஃபரபிள் பை மியர் டெலிவரி. கொடுத்து நீங்க டெலிவரி பண்ணி இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் இங்கே ஸ்டாக்ஸ் நாமினல் மே பி ரெஜிஸ்டர்ட் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட். ஸ்டாக்ஸ் மே பி ரெஜிஸ்டராகவும் இருக்கலாம், அன்ரெஜிஸ்டராகவும் இருக்கலாம் ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும். அண்ட் ஷேர்ஸ் ஆர் ஈக்குவல் நாமினல் வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்கோட வேல்யூ 10 ரூபா 100 ரூபானா அது கரெக்டாக 10 ரூபா 100 ரூபாவாக தான் இருக்க முடியும். ஆனால் ஸ்டாக்ஸ் கேன் பி டிவைடட் அட் எனி நாமினல் அமௌண்ட். நான் சொன்னேன் 100 rupees கரன்சி வச்சு 22 ரூபா 33 பைசா கொடுக்க முடியாது. ஆனால் அதே 100 rupees பேங்க்ல இருக்கும்போது 22-33 பைசாவே நீங்கள் என்ன கொடுக்கலாம், செக் எழுதி கொடுக்கலாம். இன்னைக்கு கூகுள் பேல அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, ரைட். திஸ் இஸ் பாசிபிள். And shares are issued when the company is incorporated. Usually shares first time company issue பண்றாங்க இல்லையா, அப்போ ஸ்டாக் இஷ்யூ பண்ண முடியாது, ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் பண்ண முடியும், ரைட். ஸ்டாக்ஸ் ஆர் நாட் issued. Only the fully paid up shares are later on converted into stocks. ஏன் ஸ்டாக்ஸை கன்வெர்ட் பண்றாங்கன்னா ஃப்ரீ ஈஸி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ என் பேரில் ஒரு ஷேர் இருக்கு, நான் என் ஷேரை விற்கணும் அப்படின்னு சொன்னாக்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் எழுதி கொடுக்கணும், அது உங்கள் பேரில் பதிவு பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் காஸ்ட் இன்வால்வ்ஸ் இன் தட். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னலி இப்போல்லாம் வந்து மேட் ஃபார்ம் கிடையாது, எல்லாமே டிமேட் ஃபார்ம் தான். ஓகே, கரன்சி இன்னும் கொஞ்ச நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே அக்கௌண்ட் பே மூலமாக இது கூகுள் பே மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்களா, மோடிஜி சொல்லியிருக்கிறார், கேட்டிங்களா இல்லையா. இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய பேமெண்ட்டுக்கு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும்
ஆன்லைன் மூலமாக பண்ணுங்க அல்லது ஆப் மூலமாக பண்ணுங்க, யூபிஐ மூலமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் என்னது எல்லாருமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா என் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகிங்க. ரைட். ஸோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி எல்லாமே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகிடுது? கரப்ஷன்ஸ் குறையும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் என்கிட்ட லஞ்சம் கேட்குறான்னு வச்சுங்களேன், நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இந்த வேலைக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி மீன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். சச் திங்ஸ் அதேர். அப்போ நமக்கு லஞ்சம் கொடுக்கறது குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் அ ரீசன் ஒய் தே ப்ரொமோட் ஆன்லைன். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து டிமேட் ஃபார்ம். உங்களால் ஃபிசிக்கலாக அந்த கரன்சியை பார்க்க முடியாது. அது மாதிரி ஷேர்ஸ்லையுமே மேட் ஃபார்ம் டிமேட் ஃபார்ம்னு 2 இருக்குது. மேட்னா மெட்டீரியல் ஃபார்ம்னு பேர். மெட்டீரியலாக இருக்குது. ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இப்போல்லாம் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான். எப்படி உங்கள் பணத்தை பேங்க்கில் வச்சுருக்கிறீங்களோ அதே மாதிரி ஷேர்ஸும் உங்களுடைய ஆன்லைன் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதில் வச்சுருப்பீங்க. எப்படி பேங்க் அக்கௌண்ட்டோ அது மாதிரி அதில் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? அந்த காலத்தில் வந்து மேட் ஃபார்மில் இருக்கும். டெல்லியில் இருக்கிறவர் என் ஷேர் விற்றாருன்னா நான் என் ஷேரை அவருக்கு அனுப்பணும், கொரியர் பண்ணணும். கொரியரில் பல ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் போகும். அதுக்கப்புறம் அவர் வாங்கின பிறகு அவர் பேருக்கு மாற்றுறதுக்கு கம்பெனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஸ்டாம்ப் பேப்பரில் தான் அனுப்பணும். ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 ரூபா அவருக்கு செலவாகும் அவர் பேருக்கு மாற்றுறதுக்கு. அதனால் வந்து சேல்ஸு ஸ்லோவாக நடந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? ஜஸ்ட் லைக் தட் த ஷேர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட் ஆன்லைன் ஃபார்மேட்டில் டக்குன்னு மாறிடுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. இங்கேருந்து டெல்லிக்கெலாம் போகணுன்னா ஆன்லைனில் எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? மெயில் அனுப்புகிற மாதிரி டக்குன்னு இங்கேருந்து அங்கே போயிடும். ஈஸி, ஃபாஸ்டர் ட்ரான்சாக்ஷன். அண்டு எல்லா சார்ஜஸும் குறைச்சிட்டாங்க, ரொம்ப சீப்பர் ஆகிடுது. அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் பிகமிங் வெரி பூம். அந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சார் 10,000 ரூபாய் ஷேரை விற்கிறதுக்கு எனக்கு 200 ரூபா செலவாகுது சார். ஆனால் என்கிட்ட 500 ரூபா தான் ஷேர் இருக்குது, அது விற்கிறதுக்கு அப்பயே 200 ரூபா செலவாகும். வித் என்னத்தை பண்ணு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்படிங்கும்போது அந்த காலத்தில் அந்த ஆப்ஷன் வந்து என்னென்னா ஸ்டாக் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபா நோட் மாதிரி. அந்த 100 ரூபா நோட்டை யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா அவர் தான் அதுக்கு ஓனர். அந்த 100க்கு நீங்கள் தான் ஓனர் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணல. ஷேர் சர்டிஃபிகேட்டில் ஒரு டிஸ்டிங்விஷ்லி ஐடென்டிஃபைபிள் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் வச்சிருக்கிற ஒரு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கிட்ட பதிவு இருக்கும், ரெக்கார்ட் இருக்கும். அந்த ஷேருக்கு ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேரும். அந்த காலத்தில் அந்த ரெக்கார்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸ்டாக்காக மாறின பிறகு அது வந்து நீங்கள் ஒரு சின்ன 100 rupees கரன்சி வச்சுருக்கிற மாதிரி. கரன்சி வச்சுருக்கிறது வந்து ரெஜிஸ்டர்ட் கிடையாது, இது பேரர். இந்த கரன்சியெல்லாம் வந்து பேரர், அதுலேயே போட்டிருக்குது பாருங்கள், பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. யாருக்கு வேணாலும் அதை கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் அதை கொடுத்துட்டாங்க, அவங்க தான் ஓனர். ஒன்ஸ் இட் இஸ் கிவன் தென் தே வில் பி த ஓனர். ஸோ அப்போ ஸ்டாக்குன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு விற்கிறோன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸ்டாக் ஹோல்டர் ஓனராக கம்பெனிக்கு தெரியாது. ஏன்? பதிவு நம்பர் இல்லை இல்லையா? அப்போ டிவிடெண்டெல்லாம் என்ன பண்ணுறது? டிவிடெண்டில் என்ன வரும்? டிவிடெண்ட் டேட் வந்துருச்சு, இந்த ஸ்டாக் யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. அப்போ டிவிடெண்டுக்கு அந்த ஷேர் சர்டிஃபிகேட் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டில் கூப்பன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, கூப்பன்ஸ் மாதிரி. ஸோ கூப்பன் மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த வருஷத்தில் டிவிடெண்ட் கொடுக்கும்போது அந்த கூப்பன் நம்பரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, யார் அந்த ஷேர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறீங்களோ, ஸ்டாக் வச்சிருக்கிறீங்களோ, அந்த கூப்பனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஷேரை விற்கிறேன், அதாவது ஸ்டாக்கை விற்கிறேன் உங்களுக்கு. அந்த டேட்டில் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கூப்பன் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஷேர் உங்ககிட்ட இருக்க அந்த கூப்பன் கொடுத்து நான் பைசா வாங்கலாம். டிபெஞ்சருக்கும் அதே மாதிரி தான். இப்போ சௌரியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாக் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ பட் அதெல்லாம் இன்னைக்கு அவுடேட்டட். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக். ஓகே, சும்மா ஹேண்ட் ஓவர் பண்ணாலே நீங்கள் ஓனர், நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணாலே நீங்கள் ஓனர். டிபெஞ்சருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ 6 மாதத்துக்கு ஒன்ஸ் கட்டாயமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஷேர்ஸாக இருந்தால் டிவிடெண்ட் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். டிபெஞ்சர் அப்படி கிடையாது, கட்டாயமாக 6 மாதம் ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். அப்போ என் பேரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எனக்கு கொடுப்பாங்க. பேர் மாறிடுச்சுன்னா நான் இருக்கவர் வித்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா என் பேர்லேயே தான் இருக்குது அந்த ஷேர்னு சொன்னால் எனக்கு தான் வரும் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னுடைய டீச்சர் அந்த காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர், அவர் ரெகுலர் என்கிட்ட பேசுவார். ஸ்ரீதர், நான் ஷேர்லாம் விற்றுட்டேன், ஆனால் டிவிடெண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஷேரை விற்றுட்டேன், டிவிடெண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? அவர் பேருக்கு இன்னும் பதிவு பண்ணல. ஸோ அது மாதிரி நான் டிபெஞ்சர் உங்களுக்கு விற்றுட்டு நீங்கள் உங்கள் பேரில் பதிவு பண்ணலன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்துட்டு இருக்கும் சௌரியமாக. ஸோ அந்த கான்செப்டை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிட்ட கொடுக்கும் போதே கூப்பன்ஸ் கொடுத்துருவாங்க.
5 years redeemable debenture 5 வருஷத்துல அந்த டிபென்ச்சரை redeem பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். 5 yearsல 10 டைம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 10 கூப்பன் இருக்கும். 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கூப்பனை கிழிச்சு கொண்டு போய் கொடுத்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அந்த டிபென்ச்சர் யாருக்கு வேணாலும் அந்த சர்டிஃபிகேட் யாருக்கு வேணாலும் விற்கலாம். வாங்கினோர் மிச்ச கூப்பன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க வேண்டியதுதான். இப்போ எவ்வளோ சௌரியமாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த டிபென்ச்சர் யார்கிட்ட இருக்குங்கிறது கவலைப்பட வேண்டாம். யார் வேணாலும் வச்சுங்க போங்க. அந்த கூப்பனை கொண்டு வந்து கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். you'll get the interest. ஸோ அதான் கூப்பன் கான்செப்ட். அதனால தான் டிபென்ச்சருக்கு வந்து கூப்பன் ரேட்னு சொல்லுவாங்க. கூப்பன் ரேட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே. ஸோ அந்த டிபென்ச்சர் கையில் வச்சிருக்கிறவங்க அந்த டேட்டில் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய டேட் வந்துச்சுன்னா அந்த கூப்பனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை கிளிக்காமல் கொடுக்க மாட்டீங்க. அது லாபம்னு தெரியுமில்லையே, கிளிச்சு தான் கொடுப்பீங்க. அப்புறம் எத்தனை கை வேணாலும் மாறி போகட்டும். The moment he has the rights to claim the interest, he can tear the coupon and encash it. That's all. So அதான் லாஜிக் இங்கே ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது. anyhow it's recent days you no need to bother about in practical application, but of course you need to understand the difference between shares and stock, right? Now so conversion பார்த்தோம். conversion in a vice versa will be there. so இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணோம். ரிவர்ஸில் வரும்போது ஸ்டாக் டு 10 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நமக்கு மாறும். த லாஸ்ட் ஒன் பீயிங் கேபிட்டல் ரிடக்ஷன். rupees 10 பார்ட்லி பெய்ட் அப், பிபியூன்னு போட்டுக்கிறேன் ஷார்ட்டாக. பார்ட்லி பெய்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். இதான் கேன்சல் ஆகுது 7 rupees. அதுக்கு பதிலாக 2 rupees 7 ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக மாறிடுது. அப்போ வேல்யூ அதே தான். அதோடைய வேல்யூ வந்து 10 rupees. நீங்கள் இன்னும் 3 ரூபாய் தர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதோட வேல்யூவே இனிமேல் 7 தான். நீங்கள் 7 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் தர வேண்டாம்னு மாற்றிட்டேன். அப்படின்னா பார்ட்லி பெய்டப்லேருந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, ஃபுல்லி பெய்டப்பாக நான் மாற்றிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த 5 cases you have to understand. கன்வர்ஷனில் 2 கேஸ், ஷேர்ஸ் டு ஸ்டாக் அஸ் வெல் ஸ்டாக் டு ஷேர். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லைங்கிறதுனால ஒன்றா கொடுத்துருக்குறேன். இஸ் தட் கிளியர்? And the 6th component also been added here. 6th component, right? Variation of shares rights. What does it mean? அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Variation of shareholders rights. Okay. 5th, variation of shareholders right. அதாவது 10 rupees தருவேன்னு சொல்லியிருந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ பீங் 100. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், சார் இனிமேல் உங்களுக்கு 10 கிடையாது சார், 12 rupees கொடுக்குறேன்னு மாற்றி அதுக்கு கொடுக்குறேன். ஃபார் எவ்ரி 100 rupees ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பி பேயிங் யூ 12 rupees ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ உங்களுடைய 10 rupees ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை கொடுத்துட்டு நீங்கள் 10 rupees சார் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுத்து 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். What is going to be cancelled? This one is going to be cancelled, so I am going to debit that. So 10% preference share capital is going to be cancelled by debiting. அதுக்கு பதிலாக என்ன கிரியேட் ஆகுது, 12% preference share capital நமக்கு உருவாகுது. The value being 100. Usually face value வந்து 100 தான் இருக்கும். ஈக்விட்டி ஷேருடைய face value 10 இருக்கும். preference shares and debenture face value 100 ஆக இருக்கும். Is that clear? Make a note. So during the internal reconstruction நீங்க என்னென்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னு பார்ப்போம். internal reconstruction. internal reconstruction அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, கம்பெனியில் எக்கச்சக்கமாக லாஸ் சேர்ந்துருச்சு. ஓகே, எக்கச்சக்கமாக கம்பெனியில் லாஸ் சேர்ந்துருச்சு. அந்த ஹியூஜ் அக்யூமுலேட்டட் லாஸஸை என்ன பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த லாஸை யார் பேர் பண்ணி ஆகணும், ப்ராஃபிட் யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க தான் லாஸும் எடுத்துக்கணும். ஸோ ஓனர், ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதை இமீடியட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சும்மா அக்கௌண்ட்டில் லாஸ்ன்னு சொல்லி காமிக்காமல் இந்த லாஸை வெளியிடுங்க. பார்ட்னர்ஸோடைய மீன்ஸ் ஓனர்ஸோடைய கேபிட்டலில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதை எஸ்பெஷலி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது பேர் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது part number 1, we have huge accumulated losses. இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரைட் ஆஃப் பண்ணணும்.
ஓகே, ரொம்ப ஈஸியாக ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதலாம் இதுக்கெல்லாம். லாஸஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பேலன்ஸாக இருக்கும்? என்ன பேலன்ஸஸாக இருக்கும்? டெபிட் பேலன்ஸாக இருக்கும். இட் ஷுட் பி அ டெபிட் பேலன்ஸ். அதை கேன்சல் பண்ணி ஆகணும். கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் பண்ணிக்கணும். ஸோ டூ லாஸஸ் அக்கௌண்ட், டூ லாஸஸ், அக்யூமுலேட்டட் லாஸஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த லாஸஸ்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்? we need to introduce one new account called capital reduction. Capital reduction ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கேபிட்டல் reduction. ஓகே, கேபிட்டல் reduction அக்கௌண்ட். கிளியர்? சார் அதில் ஏதாவது லாபம் இருந்துச்சுன்னா சார் ரிவர்ஸில் போடுங்க, அவ்வளோதான். If there is any profit, the journal entry will be in a reverse model. In a reverse model. Is that clear? We'll now see that. What happens in case of gain, sir? That profit will be now, usually profit will be in credit, right? So அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் டெபிட் பண்ணிக்கிறேன். அது எங்கே கொண்டு போய்க்கிறேன்? To capital reduction account. I have a new account called capital reduction. Capital reduction account. Is that clear? Now, sometimes related to the assets, assetsல என்ன நடக்கலாம்? புக்ல நம்ம 1 லேக்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல போய் அதோட வேல்யூ வெரிஃபை பண்ணோம்னா அது மோர் தென் 1 லேக்கா இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 1 லேக்கா இருக்கலாம். ப்ரிடாமினண்டா கம்மியா இருக்குன்னா அது நமக்கு லாஸ், அதிகமாயிருச்சுன்னா அது கெயின், ரைட்? ஸோ வென் த அசெட் வேல்யூ இன் த மார்க்கெட் சீம்ஸ் டு பி லெஸ்ஸர் தென் தி ஒரிஜினல் வேல்யூ அப்பியரிங் த புக், தென் இட்ஸ் அ லாஸ். அப்போ அசெட் யூஸ்வலாக என்ன பேலன்ஸ் இருக்கும்? டெபிட். அதோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? கிரெடிட் பண்ணிக்கணும். ஸோ டூ அசெட்ஸ். அந்த டெபிட் செல் இப்போ எந்த சைடில் போடணும் நம்ம? கேபிட்டல் ரிடக்ஷன். வாட் எவர் த திங் மேபி இட் இஸ் ரூட்டட் த்ரூ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட். எது மூலமாக ரூட் பண்ணுறோம்? அதை கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட். ஸோ இங்கே கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெபிட். அதே அசெட்ஸ் வந்து நம்ம புக்ல 1 லேக்னு இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்ல வெரிஃபை பண்ண அதோட வேல்யூ 4 lakhsன்னு இருக்கு. அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? திஸ் வேல்யூ மே பி குவைட் பிட் குட். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? அசெட்ஸ் யூஸ்வலாக டெபிட், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்பவும் நம்ம டெபிட் பண்ணுங்க. அசெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட், அசெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு த டிஃபரன்ஸ் வில் பி transferred to capital reduction account. In the capital reduction account அப்படிங்கிறது it's nothing but a normal profit and loss account, like normal profit and loss account, like a nominal account for adjusting any profits and losses during the process of internal reconstruction. யூஸ்வலாக ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்பில் அசெட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 80,000 ரூபாய் விற்றோம்னா டிஃபரன்ஸ் 20,000 ரூபாய் லாஸ் ஆன் சேல் டெபிட்டட் டு த P&L account. அதே 1,20,000 விற்றோம்னா ப்ராஃபிட் அண்ட் சேல் ட்ரான்ஸ்ஃபர் டு த P&L accounts credit side. ஆனால் at the time of internal reconstruction and the profit or loss whatever it may be transferred to the capital reduction account. Is that clear? Assets. Now next part, third, in case of liabilities, what happens? In case of liabilities அதே மாதிரி தான் நாம் எவ்வளோ தரணும்னு நினச்சோமோ அதற்குள்ளே ஜாஸ்தி தர மாதிரி வரலாம், அல்லது கம்மியாக வரலாம். 1 lakh தரணும்னு நினச்சோம், போய் வெரிஃபை பண்ணால் சார் 2-3 விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் 120 தர வேண்டியது இருக்குன்றீங்க. இப்போ வி ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரஸ் தென் த அமௌண்ட் ஆஸ் பர் அவர் டியூ அப்படின்னா அது நமக்கு லாஸ் தானே, லாஸ் சினாரியோ. ஸோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எனக்கு லாஸ். அப்போ லைபிலிட்டிஸ் வந்து எந்த சைடில் இருக்கும்? யூஸ்வலாக கிரெடிட் சைடில் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணுங்க. Okay, increase. Already the liabilities in the credit side, as it is increasing, it should be credited to liabilities. And it is being the loss should always be debited to the capital reduction account. Capital reduction account.
லாஸ் எல்லாமே யூஸ்வலாக கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் ஆகும். அதாவது லாஸ் எல்லாம் P&L டெபிட் ஆகிற பதில் இந்த இதில் லாஸ் எல்லாம் டெபிட்டட் டு த கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்னு நம்ம வச்சுக்கலாம். இஸ் தட் ஓகே? The next one being decrease in the liabilities. Decrease in the liabilities. So இதில் வரும்போது நமக்கு என்ன வருது? liability credit balance அது டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியாகணும்? டெபிட் பண்ணிக்கணும். நமக்கு இருக்கிற liabilities குறைஞ்சதுன்னா we are pretty happy. Okay, we are pretty happy, right? Happy na profit. Profit should be credited to the P&L account, but here we have the new account called capital reduction. So capital reduction account. Is that okay? Now sometimes liabilities may be converted to the different form of liabilities. Liability may be converted into new form of liability. Okay, அதாவது 100 rupees liabilities இருந்துச்சு. இப்போ நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம், கம்பெனி திவால் ஆகிற மாதிரி இருக்குது சார், எங்களால் நடத்தவே முடியாது, எக்கச்சக்கம் நஷ்டம். அந்த நஷ்டத்தை ஓனர் பிரித்து கொடுத்தா ஜீரோ ஆயிடுச்சு. ஓனருடைய பணம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா தேர் அன்ஹாப்பி, தே வில் சே தட் வில் க்ளோஸ் அப்படின்றாங்க. அதனால் அவங்க ஜீரோ ஆக்காமல் ஒரு 100 ரூபாவது இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த லாஸை வேற யார்ட்டையாவது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறோம் சார் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியா 100 நான் ஒரு 20 ரூபா விட்டு கொடுக்குறேன், 80 ரூபா மாற்றிக்கங்க, 80 ரூபாவை மாற்றிக்க. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு 10 ரூபா உடனடியாக எனக்கு பணமாக கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஓல்டு லைபிலிட்டிஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு 11% தான் மாற்றி கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது பேசுவாங்க. 100 ரூபா 10% இன்ட்ரெஸ்ட், நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க, தரேன், ஆனால் இனிமேல் வட்டியை அதிகப்படுத்தி கொடுங்க, வட்டியை அதிகப்படுத்தி கொடுங்க, இனிமேல் சம்பாதிப்பீங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ 80 rupees 100 ரூபாயில் 80 குறைச்சிக்கிறேன், ஒரு 10 ரூபா கேஷ் உடனே கொடுத்துருங்க, இப்போ 90 rupees கொடுத்தா போதும். அந்த 80க்கு இனிமேல் 11% போட்டு கொடுங்க. 100 rupeesக்கு 10% போட்டால் 10 ரூபாங்க. நான் விட்டு கொடுத்ததுனால 80 rupeesக்கு 10% போட்டால் 8 தானே வருது. 11% போட்டால் 88, 8 rupees 80 பைசே. முன்னாடி இருக்கிறதுக்கு கம்மியாக தான் நீங்கள் தரீங்க, உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெகோஷியேட் பண்ணலாம். இது வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கிடையாது, இட்ஸ் ஆல்டரேஷன் ஆர் சேஞ்சிங் த ஃபார்ம் ஆஃப் லைபிலிட்டி. அதாவது இதில் நமக்கு கெயின் தான் இருக்குது, இதில் நமக்கு கெயின் தான் இருக்குது. கெயின் நான் இங்கே போடுறேன். அதாவது எது கேன்சல் ஆகுது? 10% லோன் கேன்சல் ஆகுது. அதுக்கு பதிலாக என்ன உருவாகுது? 11% லோனு, ஒரு பார்ட் கேஷ் கொடுக்குறேன், அதில் எனக்கு கெயினும் வருது. கெயின் வந்துச்சு, நான் இங்கே போடுறேன். ஸோ எது கேன்சல் ஆகுதோ, லைபிலிட்டிஸ்னா கிரெடிட் பேலன்ஸ், அது கேன்சல் பண்ண போது டெபிட் பண்ணுங்க. ஸோ இங்கே 10% liability account or loan account போட்டுக்கிறேன். loan account debit 100. அதுக்கு நான் என்ன ஆஃபர் பண்ணுறேன்? 11% லோனாக நான் ஆஃபர் பண்ணுறேன் 80. உடனடியாக ஒரு போர்ஷன் பணத்தை இப்பயே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், கேஷ் 10. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு capital reduction, எனக்கு gain, so named as capital reduction. This is also possible, right? So these are the cases you have to keep in your mind. இப்போ உங்களுக்கு capital reductionல sufficient money இருக்கும் or shortage இருக்கும். அப்படி shortage or sufficient money இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, யூஸ்வலாக லாஸ் ஜாஸ்தி இருக்குது, இது வந்து கெயின். நமக்கு இதெல்லாம் கெயின் ஆஸ்பெக்ட், gain aspect. இதெல்லாம் நமக்கு loss aspect, gain aspect and loss aspect. Is that okay? Gain as well as loss. As it is being the internal reconstruction, business is not performing good, அதான் அதோட லாஜிக். அப்படின்னா லாஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த லாஸை யார்கிட்ட தான் பேர் பண்ண சொல்லி ஆகணும்? ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ திஸ் லாஸ், த அல்டிமேட் கேபிட்டல் ரிடக்ஷன் வில் பி யூஸ்வலி லாஸாக இருக்கும், வில் பி அட்ஜஸ்டட் த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கும். ஷேர் கேபிட்டல் போய் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க.
அது என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய் ஷேரை 2 ரூபாவை மாற்றுவேன், 3 ரூபா மாற்றுவேன்னு சொல்லுவேன், மிச்சம் 8 ரூபா திருப்பி தர மாட்டோம். அதெல்லாம் வந்து நமக்கு கெயின், கேபிட்டல் ரிடக்ஷன். அதை போய் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க விட்டு கொடுத்தது போக நமக்கு கேபிட்டல் ரிடக்ஷனில் பாசிட்டிவ் பேலன்ஸ், லாபம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? அப்படி ப்ராஃபிட் இருந்தால், இஃப் தெர் இஸ் ப்ராஃபிட் இன் கேபிட்டல் ரிடக்ஷன், ப்ராஃபிட் இன் கேபிட்டல் ரிடக்ஷன் இருந்தால் என்ன நடக்கும்? ப்ராஃபிட் இன் கேபிட்டல் ரிடக்ஷன், ப்ராஃபிட் சொன்னால் கேபிட்டல் ரிடக்ஷன் கிரெடிட்ல இருக்குன்னு அர்த்தம். ப்ராஃபிட் சொன்னால் கிரெடிட் தானே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் இருக்குன்னா கிரெடிட் பேலன்ஸ், லாஸ் இருக்குன்னா டெபிட்னு சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் ரிடக்ஷன் கிரெடிட்ல இருக்கிறத நான் கேன்சல் பண்ண போகிறேன் பை டெபிட்டிங் இட், கேபிட்டல் ரிடக்ஷன். அந்த அமௌண்ட் அல்டிமேட்டாக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்? ஐ ட்ரான்ஸ்ஃபர் தட் டு த கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இஸ் தட் கிளியர்? ஸோ சிஆரை ஷேர் கேபிட்டலாக மாற்றுறது, இது எப்போ ஷேர் கேபிட்டல் போய் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்? அந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, யார்கிட்ட தான் கேட்டாகணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான். அதெல்லாம் கேட்டுலாம் வாங்கிட்டு ஏதோ பேலன்ஸ் இருக்குது சார் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில், என்ன சார் பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிடக்ஷன், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ த லாஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் in this case, இந்த 10% பதில் 11% கொடுக்குறாங்களே, இப்படி சொல்லுவாங்க அவங்க. 10% டிபெஞ்சர் இருக்குங்க, அதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க? 12% டிபெஞ்சர் கொடுக்குறோம், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சில சமயம். பட் interest amount will be same as the earlier one. Interest amount is same as earlier denomination. சார் 10% டிபெஞ்சருக்கு 10% 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அது 10% போட்டால் 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பதிலாக நான் 12% டிபெஞ்சரை மாற்றினாக்க உங்களுக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்? 100 12% போட்டால் 12 ருபீஸ் வரும். ஆனால் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் சேம் ஆஸ் த அர்லியர் ஒன். முன்னாடி என்ன இருக்கோ அதே தான் வரும். முன்னாடி என்ன இருந்துச்சு? 10 ரூபாய், அதே தான் வரும். அப்போ என்ன சார் எப்படி சார் வரும் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஃபேஸ் வேல்யூ மாறப்போகுதுன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் டூ. ஓல்டு ரேட் டிவைடட் பை நியூ ரேட், old rate divided by new rate into face value, old rate divided by new rate into face value. Old rate 10, new rate 12 into 100 போட்டிங்கன்னா what's the value? 83.33. அப்போ ஓல்டு கேஸில் வந்து டிபெஞ்சர் 100 ருபீஸ், 10% இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 83.33 தான், ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 12%. அப்போ அந்த 83.33க்கு 12% போட்டிங்கன்னா அப்பையும் உங்களுக்கு அதே 10 ருபீஸ் தான் வருது. அப்போ 100 ருபீஸ் உங்ககிட்ட டிபெஞ்சர் இருந்துச்சுன்னா அதை கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு 83.33 உள்ள டிபெஞ்சராக நீங்கள் வாங்கிப்பீங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேபிட்டல் ரிடக்ஷன் ஃபார் த கம்பெனி, கெயின் அது உங்களுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் லாஸ் தானே சார், அது இப்போ கிடையாதுங்க, இனிமேல். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியது 100 ருபீஸ் டிபெஞ்சருக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருக்கிறீங்க? 83.833 தான் ஆஃபர் பண்ணியிருக்கிறீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கெயின். The different rate of interest will be having impact only in the future, which is not in our study here. Is that clear? Come on, make note of it. Okay. Okay, இது loss aspect and gain aspect. Correct. This will be the loss aspect. Good. This will be the gain aspect. Okay. Now, let's deal with an illustration already given here.
இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். ரிடக்ஷன் இன் liabilities கேஸு, கன்வர்ஷன் ஆஃப் liability ஓல்டு டு நியூ, டிஃபரன்ஸ் இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் போயிருக்கு. liability இன்க்ரீஸ் ஆகும்போது, அசெட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது, அசெட் வேல்யூ ரெடியூஸ் ஆகும்போது, பேலன்ஸ் இன் கேபிட்டல் ரிடக்ஷன் இஃப் எனி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த கேபிட்டல். ஸோ எல்லாமே ஃபார்மேட் கொடுத்துருக்கிறேன் இந்த டெக்ஸ்ட். யூ கேன் கோ அண்ட் see that. Shall I move on to the next one? Come on, message me. Those who have completed in online, come on, make it faster. Yeah. Now, practical problems question number 1. See here, balance sheet of weak company. கம்பெனி வீக்காக இருக்குது, என்ன பண்ணுறது? கம்பெனி பேரும் வீக். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பாங்க இந்த கொஷின் பேப்பர்லலாம். கொஷின்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஆனால் ஆன்சர் வரும்போது ரொம்ப டென்ஷன் கிரியேட் பண்ணிடுவோம். ரைட். ஸோ வீக் கம்பெனி. இந்த வீக் கம்பெனி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறேன் சார், புரிஞ்ச பிறகு போடுறேன் அப்படின்னு சொன்னாக்க பெல் அடிச்சிருவாங்க, வீட்டுக்கு வந்துட வேண்டி தான். சம் படிக்கும் போதே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடணும். வி டோன்ட் ஹேவ் த டைம் அட் ஆல். படிக்கும் போதே அப்போ இந்த கொஸ்டின் படிக்கும்போது என்ன வீக் கம்பெனி அப்போ என்ன சொல்றது, நேராக ரெக்வயர்மெண்ட்டுக்கு போயிடுங்க. ரெக்வயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஜெனரல் என்ட்ரிஸ் ஃபார் தி எபோவ் அண்ட் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாங்க, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், டிஃபால்ட் இன்டர்னலாக இருக்க வாய்ப்பு ஜாஸ்தி. இது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட், நேராக பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். அக்யூமுலேட்டட் லாஸஸ் ஹெவியாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிராக்கெட்டில் போட்டுருக்கிறேன் பாருங்கள். 500 rupees ஹியூஜ் லாஸ் இஸ் தேர். மொத்தமே சொத்து 1000 ரூபாய், அதில் 500 ரூபா போச்சு. பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனி, அவ்வளோதான். டக்குன்னு இது புரிஞ்சிடணும். அப்புறமேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி போட்டுட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முடிஞ்சிடும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான என்ட்ரி இருக்கும்? அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, அக்யூமுலேட்டட் லாஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ராஃபிட் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் விட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? லாஸஸ், அக்யூமுலேட்டட் லாஸஸ் இருக்கும், அதை ரைட்டாக பண்ணுறது. அசெட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், செகண்ட் பார்ட்டு. அண்ட் லைபிலிட்டிஸில் சேஞ்ச் வரலாம். ஃபைனலி லைபிலிட்டிஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகலாம். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் விட்டு கொடுக்கலாம், நம்மளா பிடுங்கிக்கிறது, ரெண்டுமே உண்டு. விட்டு கொடுப்பானா சார்? விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோதான் சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். ரைட். ரெண்டுமே உண்டா சார்? ரெண்டுமே உண்டு. விட்டு கொடுக்கறதுன்னு நானேவே கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. நீ கொடுக்காதையா, இனிமேல் ஒரு ஷேர் அவ்வளோதான் ஒருத்துன்னு அவனே சொல்லுவான். ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியான ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த கேஸ் தான் நமக்கு இருக்கும். அது மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அசெட்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்குலாம் என்ட்ரி போட்டால் போதுமானது. இங்கே கவனிங்க, நீங்கள் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ண வேண்டாம், பேலன்ஸ் ஷீட்டை தொட வேண்டாம். இப்போதைக்கு நேராக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து என்ட்ரிஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அண்டு ஒரே ஒரு ரஃப் ஒர்க்கிங்க்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட் போட்டுக்கலாம். ஓகே, கவனிங்க, இதுதான் ப்ராசஸ். இது வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரிங்க. ஜேர்னல் என்ட்ரி. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் எதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? ரூட்டட் த்ரூ கேபிட்டல் ரிடக்ஷன். அது ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி சிஆர் அக்கௌண்ட் போட்டு வச்சுங்க. அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக எக்ஸாமில் சிஆர் அக்கௌண்ட் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பட் போட்டு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். சிஆர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட் மாதிரி, நாமினல் அக்கௌண்ட். ப்ராஃபிட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் சைடு. இதில் கிரெடிட் சைடு. லாபமாக இன்கமாக இருந்தால் கிரெடிட் சைடு, லாஸாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடு. சிஆர் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் இருக்குன்னா அது லாபம்னு இருக்கும். ஸோ ஹியர் கெயின் அண்ட் ஹியர் லாஸஸ். எப்பெல்லாம் கெயின் வரும்? அசெட்ஸ் வேல்யூ அதிகமாச்சுனாலோ லைபிலிட்டி குறைஞ்சாலோ கெயின் அது கிரெடிட் சைடில் வரும். அப்படியே உல்ட்டா வந்துச்சுன்னா டெபிட் சைடில் வரும். இது ஷார்ட் கட் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. அஃப்கோர்ஸ் சிஆர் அக்கௌண்ட்.
Let's see here. The following scheme of reconstruction is sanctioned. Of course, it should get sanctioned, so we got the sanction also. Non-current asset is written down to 650 and current asset is valued at 250. 700 இருக்கு. இது வந்து என்னவா எழுதிட்டாங்க? 650 எழுதிட்டாங்க. இது 250 ரீவேல்யூ பண்ணிட்டாங்க. ரெண்டுமே நமக்கு நஷ்டம். அசெட் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அசெட் பை டிஃபால்ட் டெபிட். டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் பண்ணோம். அப்போ எதில் போய் டெபிட் பண்ண போறீங்க? சிஆர்எஃப். ஹியர் ஆஃப்டர் நான் ஷார்ட்டாக எழுத போகிறேன். சிஆர் இருந்தது தான். ஓகே, நீங்கள் என் கூடயே ஜாயின் பண்ணிட்டு எழுதிட்டு வாங்க. ஃபுல்லாகவே எழுதணும். சிஆர் ஃபுல்லாகவே எழுதுங்க. கமான், ஜாயின் பண்ணிட்டு எழுதிட்டே வாங்க. சிஆர் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் டு நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸில் 50 ரூபா ரெடியூஸ் ஆயிடுச்சு. கரண்ட் அசெட்ஸில் 50 rupees ரெடியூஸ் ஆயிருக்கு. தனித்தனியாக என்ட்ரி போடலாம் அல்லது இந்த மாதிரி கம்பைன் என்ட்ரியும் போடலாம், தப்பில்லை. ப்ரிஃபரபிளி கோ வித் த கம்பைன் என்ட்ரி டு ரெடியூஸ் த டைம். நெக்ஸ்ட், செகண்ட், நான் கரண்ட் liabilities is increased by 50 but agreed to forego 100 in total. நான் கரண்ட் liabilities சொல்லுங்க. கெயினா லாஸா? What is the current value of non-current liabilities after the reconstruction? கெயினா லாஸா? எவ்வளோ கெயின்? 50 rupees கெயின். அதாவது 300 இருக்கு. அந்த நான் கரண்ட் liabilities ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா 300 தானே அப்படின்னா, சார் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லையா சார், அது எவ்வளோ 50, அப்போ 350 தரணுமா? ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50. என்ன கம்பெனி திவால் பண்ணுற மாதிரி இருக்கு, ஏதாவது பார்த்து செய். 350 சார், 100 ரூபாய் கழிச்சிங்க. 300 + 50, 350, அது வந்து 100 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ தெர் இஸ் unwritten liability, so I added. Then we negotiated, we understood that there will be reduction by 100, so 250. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். 300 இருந்தது 250 குறைஞ்சிருச்சு, அவ்வளோ. டேரக்டாக 50 rupees கெயின் நீங்கள் போட்டுக்கலாம். And current liabilities agreed to forego 50 rupees. Current liabilities எவ்வளோ விட்டு கொடுக்குறேன்றாங்க? 50 rupees. அப்போ 200 பதிலாக 150. ரெண்டுக்கு சேர்த்து ஒரே என்ட்ரி போட்டுக்கலாம். ரெண்டுமே நமக்கு கெயின் தான். இன் திஸ் சினாரியோ வி கெயின். கெயினாக இருந்தால் சிஆர் கிரெடிட்டில் வந்துடும். எதை டெபிட் பண்ணிக்கணும்? டிக்ரீஸ் இன் liabilities, அதாவது நான் கரண்ட் liabilities டெபிட் 50, கரண்ட் liabilities டெபிட் 50 to CR 100. Now, next, there is accumulated losses of 500 rupees. எப்பொழுதுமே இது 0 ஆக்கிடுங்க. இதை 0 ஆக்கிடுங்க. accumulated losses 0. Now, அப்போ அது லாஸ் தானே. லாஸ் எதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? சிஆர் அக்கௌண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 500 rupees நான் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். கிளியர்? Then the fourth one, one equity share of ₹5 is issued for every one share of 10 rupees each. உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு 10 ரூபா ஷேருக்கு பதிலாக இனிமேல் 5 ரூபா ஷேராக மாறிடும். ஸோ ஹியர் ஆஃப்டர் இட் இஸ் நாட் 10 rupees share, இட்ஸ் only 5 rupees share. ஓகே, அப்படின்னா இனிமேல் வந்து 1000 கிடையாது, only 500 rupees தான். இஸ் தட் ஓகே? 1000 கிடையாது, 500 rupees தான். எது கேன்சல் ஆகுது? 10 rupees ஷேர்ஸ் கேன்சல் ஆகுது. கிரெடிட் பேலன்ஸ் அது கேன்சல் பண்ண போது நம்ம டெபிட் பண்ணிக்கணும். 10 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். அதுக்கு பதிலாக 5 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக மாறிடுது. மொத்தம் எத்தனை ஷேர் இருந்திருக்கும்? 1000 × 10 சொன்னால் 1000 10 rupees சொன்னால்
100 shares at rupees 10 இருந்ததுக்கு பதிலா இதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் 100 shares of rupees 5 கொடுக்க போறேன். அப்ப முன்னாடி 1000 rupees வச்சிருந்தவங்களுக்கு எல்லாமே நம்ம 500 தான் ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எங்க போயிடுது கேபிட்டல் ரிடக்ஷன். இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் ஒர்க்கிங் நோட் அப்படிங்கிறது ஃபைனலாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேபிட்டல் ரிடக்ஷனில் 2 நான் கரண்ட் அசெட்ஸ் இந்த கேபிட்டல் ரிடக்ஷனை முதல் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சிஆரில் 2 சிஆர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் சிஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த லெஜர் ஃபார் சிஆர். சிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு நான் கரண்ட் அசெட்ஸ் 50, current assets 50 by non-current liabilities 50 and current liabilities 50. To profit and loss 500. இவங்க எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்க 10 rupees equity share capital 500 விட்டு கொடுக்குறாங்க. இதை டேலி பண்ண டேலி ஆயிடுது. அப்போ சிஆரில் பேலன்ஸ் இல்லை, கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை. ஏதாவது அதிகமான பேலன்ஸ் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் கேபிட்டல் ரிசர்வ் கம்மியாக இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருந்து வாங்கிடணும், வேற வழி இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் இங்கே கவனிங்க. இப்போ நான் கரண்ட் அசெட்ஸில் 50 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேங்க, கரண்ட் அசெட்ஸில் 50 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேங்க, நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் 50 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேங்க. அதுவும் கரண்ட் லைபிலிட்டிஸில் 50 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு, 200லேருந்து 150 மாறிடுச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 500 மொத்தமாக சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுங்க. 10 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபுல்லாக ரைட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 5 rupees ஈக்விட்டி ஷேர்ஸாக மாறி போச்சு. 10க்கு பதிலாக இனிமேல் 5 rupees ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஜெர்னல் என்ட்ரியில் உள்ள எல்லா அக்கௌண்ட்டும் டிக் ஆகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், பண்ணியாச்சு. பண்ண பிறகு இதை டேலி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், 900 rupees. Of course, now it is tallied. Now it is tallied. அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா லாஸே இருக்காது, ஒன்லி ப்ராஃபிட் உள்ள ஒரு நல்ல ஒரு கம்பெனி மாதிரி ஒரு அவுட்லுக் இருக்கும். தென் ஆட்டோமேட்டிக்லி இந்த மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எம்ப்ளாயிஸ் வில் பி ஹாப்பி டு ரீஒர்க். எவ்வளோ லாஸ் இருக்கே சார் அப்படிங்கிற லாஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், இனிமேல் லாஸ் கிடையாது, டென்ஷன் இல்லை, நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி சரியில்லை அதை நம்ம டிசால்வ் பண்ணலாம் இல்லை லிக்விடேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் எடுக்கிறது தான் இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இஸ் தட் கிளியர்? இதுவும் பயன்படலை அப்படின்னு சொன்னாக்க நம்ம கம்பெனியை திவால் தான் பண்ணுவோம். தட் இஸ் கால் லிக்விடேஷன் ப்ராசஸ். இஸ் தட் கிளியர்? யா, கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். இது பியூர்லி ஒர்க்கிங் நோட் தாங்க. சிஆர் வந்து பியூர்லி ஒர்க்கிங் நோட் தான், வெரிஃபை பண்ணி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆர் சாங்ஷன் அப்படின்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு, ரீஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். ரைட், என் கூட ஜாயின் பண்ணி போட ஆரம்பிச்சிடணும். நான் போட்ட பிறகு போறேன்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. So I am going to pass a journal entry for every adjustments first in case of internal reconstruction. Of course, it is better to have a capital reduction account. ஒரு working note மாதிரி போட்டு வச்சுக்கலாம். Okay, journal entries for internal reconstruction. See, ஒரு சாப்டருடைய ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. Here it is all about capital reduction account. Internal reconstruction ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நீங்க பேலன்ஸ் ஷீட்ல போய் பாருங்க. There will be huge accumulated losses. 3 lakhs பக்கம் உங்களுக்கு லாஸ் இருக்கு. Right. So we have been given almost 7 adjustments. We'll now proceed with first 3 adjustments.
Okay, first 3 adjustments நான் பார்க்கலாம். Yes. Pass the entry for the first one. Come on. சொல்லுங்க பார்க்கலாம். Okay. One second. Yeah. Fixed assets are to be written down by 33.33%. 1/3. அப்ப minus 1/3. Minus 1/3. இல்லையா? 33.33% சொன்னாலே நீங்க 1/3 வச்சுங்க. மூணில் ஒரு பங்கு. ஏன்னா ஈஸி. 15 lakhs into 33.33 by 100 போட்டீங்கன்னா ரவுண்ட் நம்பர் வராது, வச்சுட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. டக்குனு 1/3 போடுங்க, 5 lakhs. Is going to be reduced. Is going to be reduced. And current assets are to be revalued at 27 lakhs. So இது 27 lakhs. நான் இங்க rewrite பண்ணிட்டே வந்துறேன். This value being 10 lakhs. This value being 10 lakhs. Okay. 10 lakhs. In thousands. 3 zeros cut பண்ணிக்கிறேன் lakhsல. ஷார்ட்டாக இருக்கட்டும் எனக்கு. இது 27 lakhs. அப்போ 27,2,700 வச்சுக்கிறேன். ஸோ த ஜர்னல் என்ட்ரி பீயிங் அசெட்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது லாஸ் இல்லையா, ரெண்டுமே லாஸ் தான் நமக்கு. லாஸாக இருந்தால் நான் என்ன பண்ணி ஆகணும், கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னால எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, ஒரு 5 lakhs. கரண்ட் அசெட்ஸ்னால எவ்வளவு லாஸ் வந்திருக்கு, 8 lakhs. குட், 8 lakhs. ஓவரால் எனக்கு எவ்வளவு லாஸ், 13 lakhs. Preference shareholders decide to forego their right to arrears of dividend which are in arrear for 3 years. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அரியர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட், அவங்களுக்கு நம்ம டிவிடெண்ட் தராமல் இருக்கு. எத்தனை வருஷமா, 3 ஆண்டுகளாக 3 வருஷமா டிவிடெண்ட் தராமல் இருக்கு. அது தர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தர வேண்டாம்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவலையப்பட வேண்டாம், விட்டுலாம். இன்னொன்னிட்டு பாதிரை போட்டு கரண்ட் அசெட்ஸ் வந்து 27 lakhs இன்னைக்கு வேல்யூ. நான் கரண்ட் அசெட்ஸில் 1/3. ஓகே. ஸோ நான் கரண்ட் அசெட்ஸ் 15 lakhsல 1/3 ரைட் ஆஃப் பண்ணுறோம். கரண்ட் அசெட்ஸ் உடைய இன்னைக்கு வேல்யூ 27 lakhs. ரெண்டு டிஃப்ரெண்ட். ஓகே. நவ் preference shareholders decide to forego their right to arrears of dividend which are in arrear for 3 years. 3 ஆண்டுகளாக டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கிறோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குமுலேட்டிவ் டிவிடெண்டாக இருந்தால், குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தால் அதை சேர்த்து கொடுத்தாகணும். ஆனால் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கெய்னா லாஸா, கெய்னா லாஸா. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 100 ரூபா வாங்குறீங்க, கொடு அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்றான், கெய்னா லாஸா. கடன்காரங்கிட்ட இருந்து, கடன் கொடுக்குறவன்ட்டு 100 ரூபா வாங்கியிருக்கிறீங்க, வட்டி 5% சொல்லியிருக்கிறான், அவன் கேட்குறான், அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறீங்க, கொடுக்க வேண்டாம்னு சொன்னா கெய்னா லாஸா. அதுவும் கெயின் தான் சார். சார் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 100 ரூபா வாங்கும்போதே தர வேண்டாம்னு தான் நினச்சிருக்கிறேன் சார். அப்பா கிட்ட இருந்து 100 ரூபா வாங்குறீங்க, அப்புறம் தரப்பா, அடுத்த மாதம் எனக்கு தரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க இப்போ? அது கெயினா லாஸா? எப்போவுமே கெயின் தான். தர வேண்டாம்னு சொன்னால் கெயினா? நீங்கள் தர மாட்டேன்னு சொல்லி தானே வாங்கியிருக்கிறீங்க அப்பா கிட்ட. தருவீங்களாக்கும் தெரியல. கேட்குற கொஷின்ஸ் புரியுதா? கெய்னா லாஸாங்கிற பற்றி. இப்போ உங்கள் அப்பா கிட்ட 100 ரூபா அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் அப்பா நீ தர வேண்டாம்னு சொல்கிறார், இது கெய்னா லாஸா? கெயினும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஏன் சார்? அவர் நினச்சிட்டு இருக்கிறார் தருவேன்ட்டு, நான் நினச்சிருக்கேன் தர மாட்டேன் அப்படின்ட்டு. கடங்காரங்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன்னா கொடுக்கலன்னு உதப்பான், அவன் வேண்டான்னா கெயின். அப்படின்னா
அப்பா கிட்ட இருந்து வாங்கின 100 ரூபாய் நான் திருப்பி தரேன்னு சொன்னேன், ஆனா உண்மையாக திருப்பி தருவேனா அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கிறனால தருவேன்ட்டு இல்லை. அதான் இங்க பார்க்க போறோம். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 3 ஆண்டுகளோட டிவிடெண்ட் நான் தரேன்னு லைஃப் சைடில் எழுதி வச்சிருக்கேன்னா அவன் வந்து சொல்றாரு, சார் நீ தர வேண்டாம் சார், நான் தருவேன்னு சொல்லவே இல்லையே. இப்போ லைஃப் சைடில் தரேன் அவுட்ஸ்டாண்டிங்னு எழுதியிருந்தால் அவன் வேண்டான்னு சொன்னா கெயின், நான் எழுதவே இல்லையே, அப்பா கிட்ட வாங்கின மாதிரி கற்று தரப்பான்னு சொல்லி வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கடன் எழுதி வைக்கல, அது தர வேண்டாம்னு சொன்ன தரமாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன பெருசா? சப்போஸ் இந்த அரியர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து அக்கௌண்ட்ல இருக்கு, லைஃப் சைடில் இருக்கு, அது வேண்டான்னு சொன்னால் நான் கடன் நினைச்சது வேண்டான்னு சொன்னால் அப்போ கெயின். ஆனால் இந்த இடத்துல நான் கடன் நினைக்கவே இல்லை, லைஃப் சைடில் இல்லவே இல்லை. ஸோ டேனியல் ஹாஸ் given the answer neither gain nor loss. Of course it's not gain or loss. ஏன்னா நான் இது வரைக்கும் லாஸாக கன்சிடர் பண்ணவே இல்லை, லைஃப் இஸாக கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனால் லைஃப் சைடில் அரியர் டிவிடெண்ட் கொடுத்துருந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அது வந்து என்ன மாறிடும், கெயினா மாறி இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தேர்ட் கேஸுக்கு நமக்கு என்ட்ரி கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தா போதும், நாட் ரெக்வயர்ட் டு பாஸ் எனி என்ட்ரி ஆஸ் தெர் இஸ் நோ எனி liability value in the balance sheet அப்படின்னு நீங்க ஒரு hint கொடுத்தா போதுமானது. Right. So we have completed 3. Now we'll go for the adjustments 4 and 5. 2 more adjustments are going to be incorporated, 4 and 5. Okay. 4 என்ன சொல்றாரு? The taxation liability of the company is settled at 4 lakhs and the same is paid immediately. Gain or loss? Come on, message me. Is it gain or loss? Taxation liability of the company is settled at rupees 4 lakhs and the same is paid immediately. 1 lakh loss. As per our books, the provision for taxation is only 3 lakhs, but we made a payment of 4 lakhs. Journal entry another. If you are making any payment, expenses to cash. அதே மாதிரி இங்கே provision for taxation account debit 3 lakhs to bank. எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க பணத்தை? 4 lakhs கொடுத்துருக்கிறீங்க. அப்ப excess payment of rupees 1 lakh is your loss. Capital reduction account. 2 என்ட்ரியா போடலாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறது தானே, நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறீங்க? 4 லட்சம் ரூபாய். டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி? டேக்ஸ் பெய்ட் டு பேங்க். இது ஒரு இது எப்படி 2 என்ட்ரியாக மாற்றுறேன் பாருங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட், பட் ஃபார் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஜர்னல் என்ட்ரி லெட்ஸ் see here. Tax account debit to bank, tax paid 4 lakhs. இந்த டேக்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணி ஆகணும்? This tax anyhow we have to adjust only in the provision for taxation. Tax இருந்தால் P&L account debit பண்ணுவீங்க, provision இருந்தால் provision adjust பண்ணுவீங்க. So we have the provision, so I am going to adjust that in the provision account. Provision for taxation account debit. அதில் 3 லட்சம் தான் இருக்குது, ஆனால் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்போ பேலன்ஸ் 1 லேக்கை யூஸ்வலாக P&L அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ P&L அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இருக்கிற அக்கௌண்ட் பேர் கேபிட்டல் ரிடக்ஷன். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh. இது ஒரு கம்பைன் என்ட்ரியாக டைரக்டாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை சார் இப்படி போடுறேன்னு சொன்னால் போடுங்க, இலாபரேட்டாக இருக்கும். திஸ் வே வில் பி மோர் இலாபரேட். கிளியர்? வித் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 4 is over. Let's move on to the 5th one. One of the creditors of the company to whom the company owes 25 lakhs and decides to forego 50% of the claim and is allotted 1 lakh equity shares of rupees 5 each in part satisfaction of the balance of his claim. So, இது மாதிரி ஒரு comprehensive illustration வரும். Internal reconstruction one of the easiest chapters. ஆனால் இந்த சாப்டரில் ஃபைனலில் 16 மார்க் கொஷின்ஸ் கேட்டுருந்துருக்குறாங்க. அப்படின்னா பாருங்கள், சிஏ ஃபைனல்லையே 16 மார்க் 16 மார்க்ஸ் கொஷின் கேட்டுருக்குறாங்க. அப்போ அந்த சம் எந்த அளவுக்கு இலாபரேட் பண்ண முடியும்னு பாருங்கள். கான்செப்ட் இஸ் ஓவர். வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அப் டு நோ இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஷேர் சரண்டர் அக்கௌண்ட் பட்டு பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் ஆயிடுது. ஆனால் காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் அவங்க மாற்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம்
டெப்த் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வரும். ஓகே, one of the creditors of the company to whom the company owes 25 lakhs. Creditors அப்படின்னு சொன்னாக்க எங்க இருப்பாங்க? They will be in current liabilities. 39 லட்சம் ரூபாய் இருக்கு. 39 லட்சம். அதுல one of the creditors to whom the company owes 25 lakhs. 25 lakhs. அந்த 25 lakhsல அவர் என்ன சொல்றாரு? சார், நீங்க கஷ்டப்படுறீங்க, எனக்கு தெரியுது சார், 50% விட்டு கொடுத்துறேன் சார் அப்படின்றாங்க. கேபிட்டல் ரிடக்ஷன். விட்டு கொடுத்தால் நமக்கு லாபம். கேபிட்டல் ரிடக்ஷன். கேபிட்டல் ரிடக்ஷன்ல கிரெடிட் சைடில் போயிடணும். கெயின். பேலன்ஸ் 12.5 lakhs இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன, ஒன் ஆஃப் த ஓனர்ஸா மாத்திங்க சார் அப்படின்றார். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃபர் பண்றேன். எவ்வளவுக்கு? 5 lakhs. பேலன்ஸ் அப்படியே இருக்கு, கிரெடிட்டாஸாவே இருக்கு. அது எவ்வளவு இருக்கும்? 7.5 lakhs இருக்கு. ஸோ we have 7.5 lakhs here. Clear? Still the 7.5 lakhs remains as it is. Okay. ஸோ 39 லட்சத்துல 25 லட்ச ரூபா உள்ள ஒரு கிரெடிட்டார் பாதி விட்டு கொடுக்குறேன்ட்டாரு. பாதி அமௌண்ட்ல ஒரு பார்ட் பேமெண்ட்டுக்கு ஷேரா கொடுத்துரு அப்படின்ற பேலன்ஸ் அப்படியே இருக்கு சார். அப்ப இந்த 39ஸ்ல இன்னொரு பார்ட் இருக்குல்ல, அவன் யாரு? அது வெளியாளா இருக்கலாம். அது ஒரு 14 lakhs. 14 lakhs தானே. இந்த பார்ட் அப்படியே நமக்கு கரண்ட் லைபிலிட்டிஸாவே இருக்கு. இந்த ரெண்டு பார்ட் மட்டும் நமக்கு மாறுது. ஸோ இதுக்கான அல்டிமேட் என்ட்ரி பார்ப்போம். இந்த அல்டிமேட் என்ட்ரி 12 plus 5 17.5 lakhs மதிப்புள்ள கிரெடிட்டர்ஸ் will disappear. அவ்வளோ மட்டும் தான் வெளியே போகுது. எவ்வளோ? 17.5. 12.5 விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். பேலன்ஸ் தர வேண்டிய அமௌண்ட்ல ஒரு போர்ஷன் 5 lakhs எனக்கு ஈக்விட்டி ஷேரா கொடுத்துருங்க, நானும் ஓனர் ஆயிடுறேன். கடன் கொடுத்தவர் இப்போ ஓனரா மாறிடுறார். பேலன்ஸ் அது அப்படியே இருக்கட்டும், கிரெடிட்டர்ஸ் மாதிரி. அது தவிர இதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாத இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு 14 லட்சம். ஸோ இந்த 25 லட்சத்தை பார்க்கலாம். கிரெடிட்டர்ஸ்ல இது ரெண்டும் டிசப்பியர் ஆகும். ஓகே, அப்போ கிரெடிட்டர்ஸ் குறைஞ்சதுன்னா அதை டெபிட் பண்ணிக்கணும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட். ஹவு மச் வில் கோ ஆஃப்? 17.5 lakhs. அதில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? கெயினாக வந்தது 12.5 lakhs சிஆர் அக்கௌண்ட். இன்னொரு 5 lakhsக்கு நான் என்ன கொடுத்துட்டேன்? அது எனக்கு கெயின் கிடையாது, அவங்களுக்கு தர வேண்டியதை ஷேர்ஸாக கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் மை கெயின். ஸோ 5 lakhs. திஸ் இஸ் த என்ட்ரி ஃபார் த ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபிஃப்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான என்ட்ரி. We'll now move on to the last two more adjustments. அதில் the rate of interest on debenture is increased to 11% and the debenture holders surrendered their debentures of ₹25 each. debenture holders இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இது வரைக்கும் 8% கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க? 8% கட்டுப்படி ஆகாது சார், 11 கொடுங்க, ஆனால் எனக்கு தர வேண்டியதெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன். எவ்வளோ குறைக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் 25 ஈச். யூஸ்வலாக நத்திங் ஸ்டேட்டட் சொன்னால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் டிபெஞ்சரும் ஃபேஸ் வேல்யூ 100ன்னு வச்சுக்கணும். ஈக்விட்டி ஷேரோட ஹோல்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூ ₹10 வச்சுக்கணும். தட்ஸ் த டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். நவ் let's see here. Debenture, 8% debenture is going to be cancelled. 8% debentures. The value being 3 lakhs. அதுக்கு பதிலாக நான் என்ன ஆஃபர் பண்றேன்? 11% debentures ஆஃபர் பண்றேன். ஆனால் எவ்வளோ? 25 போக அப்படின்னா ₹75 ஆஃபர் பண்றேன்.
100 rupeesல ஒவ்வொருத்தரும் 25 விட்டு கொடுக்குறேன்றாங்க. பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே டிபெஞ்சரா மாறப்போகுது, which is 75. Otherwise 75% will be new debenture. 2,25,000. 3 lakhsல 75% 2,25,000. And 2 எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க 25%, which is 75,000 is a gain for the company. CR account 0.75 lakhs. The last adjustment, the existing equity and preference shares are reduced to 5 and 75 each respectively. இந்த 10 rupees பதிலா இவங்க வந்து 5 rupees மாத்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. 100 rupees பதிலா இவங்க 75 rupees நான் மாத்திக்கிறேன்றாங்க. So I'm going to incorporate these two also now. I'm going to incorporate these two also. Clear? So அதுக்கான என்ட்ரி போடும்போது 10 rupees equity share capital becomes 5 rupees equity share capital. So எது கேன்சல் ஆகுதோ அதை நான் டெபிட் பண்றேன். To 10 rupees equity share capital account debit. The value is 7 lakhs. அதுக்கு பதில் நான் என்ன ஆஃபர் பண்றேன், 5 rupees equity share capital ஆஃபர் பண்றேன், வேல்யூ பீயிங் 3.5 lakhs. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சிஆர் அக்கௌண்ட்ல போயிடணும். the CR account here being 3.5, 50% நமக்கு கெயின் வந்துருச்சு, சிஆர் அக்கௌண்ட்ல அக்யூமுலேட் பண்ணிட்டோம். Now preference shares அதே மாதிரி 100 rupees preference share capital பதிலா 100 rupees preference share capital account debit, value being 1 lakh இருந்துச்சு, 1 lakh. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், 75 rupees மதிப்புல preference share capital மாத்திடுறேன், 0.75 lakhs. Difference will be my gain, CR account 0.25 lakhs. Okay. இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் தேவையா யூஸ்வலாக தேவையில்லை, ஆனால் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு அது யூஸ் ஆகும். ஏதாவது பேலன்ஸ் இருக்கா இல்லையா, மிஸ் பண்ணிட்டோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால அதை நான் போட்டுக்கிறது பெட்டர். சிஆர் டேலி டிக் பண்ணிட்டே வந்துடுறேன். 2 fixed assets, the value being 5 lakhs, current assets being 8 lakhs, and bank tax paymentல ஏற்பட்ட லாஸ் ஒரு 1 lakh. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க, பை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3.5 lakhs, preference share capital 0.25 lakhs, and here current liabilities la 2 current liabilities 12.5 lakhs, and debenture la 2.25 lakhs. என்னப்பா current liabilities, okay, credit side, okay. So current liabilities being in the credit side 12.5 lakhs, and debenture 0.75 lakhs. Total போடுங்க, tally ஆகுதா? So how much the balance is there? Okay, 17 இருக்கா credit side la? Balance 3 lakhs. If there is any balance, will be named as what? Capital reserve account. செக் பண்ணுங்க கரெக்டா இருக்கான்ட்டு. ஒன்ஸ் அகைன் அக்யூமுலேட்டட் லாஸஸ் இருக்கு பாருங்க, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம். அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட் 3 lakhs இருக்கு. அதுக்கான என்ட்ரி நான் இங்கே போடுறேன். பிஎன்எல் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். தி என்ட்ரி பீயிங் சிஆர் அக்கௌண்ட் டெபிட் to profit and loss account 3 lakhs. I am going to incorporate this one also. CR ல 2 profit and loss account. இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான் நான் இதை ஒர்க் அவுட் பண்ண சொல்லிடுறது. You can better open this. Now it is tallying at 17 lakhs each in both the side. Clear?
Now we have to prepare the balance sheet after incorporating all these adjustments. அப்படி பேலன்ஸ் ஷீட் போடும்போது என்ன பண்ணோம், எதெல்லாம் டிக் ஆகாமல் இருக்குன்னு பாருங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் 5 lakhs ரெடியூஸ் பண்ணோம். இங்கே 15 lakhs இருக்கு, 5 lakhs கிரெடிட்னு சொன்னால் now it is 10 lakhs only. கரண்ட் அசெட்ஸில் 8 lakhs கிரெடிட் பண்ண, ஏற்கனவே 35 lakhs இருக்கு, 8 lakhs கிரெடிட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்டென்ட் குறையும், அப்போ 27 lakhs. பேங்க் வந்து கரண்ட் அசெட்ஸு, அதான் கரண்ட் அசெட்ஸ்லேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் 27லேருந்து 4 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 23 lakhs. ஆக்சுவலாக 35 lakhs, 4 கோ பண்ணது 8 lakhs, டேக்ஸ் பேமெண்ட் பண்ணது 4 lakhs. பேங்க்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா we can assume this is also included in the current assets. அதனால் நேராக கரண்ட் அசெட்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். you can adjust in current assets, அதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். Then 10 rupees equity share capital மொத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக 5 rupees equity share capital புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஸோ 5 rupees equity share capital, this value being 3.5 lakhs. 3.5 lakhs. 100 rupees preference share capital மொத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக 75 rupeesக்கு புதுசாக ஒன்று கொடுத்துருக்குறோம். அதோட வேல்யூ 0.75 lakhs. 0.75 lakhs. And current liabilities being reduced by 17.5 lakhs. அப்போ இதில் 17.5 lakhs குறைச்சோம்னா எவ்வளோ வருதுங்க? 21.5 lakhs. am I right? 21.5 lakhs. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, 21.5 lakhs. Then we have issued the equity share capital by another 5 lakhs. Then this being 8.5 lakhs. அதாவது 3.5 lakhs இருந்துச்சு. கிரெடிட்டாஸுக்கு ஒரு 5 lakhs கொடுத்துருக்குறோம். அப்போ now the equity share capital the rate of rupees 5க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க 8.5 lakhs இருக்கு. 8% debentures மொத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக we have 11% debentures worth rupees 2.25 lakhs. And here P&L account மொத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு. So we don't have any P&L account anymore. Provision for taxation, here is debit balance. அப்படின்றது மொத்தமாக கேன்சல் ஆயிடும். We don't have any more this value. Then total being 33 lakhs. am I right? 33 lakhs is the total. இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் டு அக்கௌண்ட் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கோ அண்ட் ரெஃபர் தி நோட்ஸ். ஸ்கெடியூல் நம்பர் 1ல போய் பாருங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் வில் பி இன் ஸ்கெடியூல் நம்பர் 2, நான் கரண்ட் அசெட்ஸ் இன் ஸ்கெடியூல் நம்பர் 3. ரைட். ஸோ அந்த ஸ்கெடியூல்ஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க இங்கே நோட்ஸ். ஓகே, எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, so in adjustments,
ஓகே, எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 9 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல் எடுத்த உடனே இந்த பிகாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சம்மை பார்த்த உடனே உடம்புக்குள்ள ஒரு சோம்பேறி தானே வரும். வருதா? பெருசா சார் சம்மு, அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 8 hours உட்கார தெரியும். 8 hours minimum per day. Do a constant practice. அதுக்கப்புறம் ஒரு சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய எல்லா லாஜிக்கும் சேர்த்து ஒரு மிஞ்சி போன ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்கன்னா இட் மே பி a மேட்டர் ஆஃப் ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த 4 or 5 பாயிண்ட்ஸ் மைண்டில் பைஹார்ட் பண்ணிடணும். பைஹார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் தான், இதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 சம்மு, எவ்வளோ சம்மு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சம்மு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சம்மையும் டிப்பிக்கலாக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும் இல்லையா, அந்த 4-5 பாயிண்ட்ஸோட அதையும் சேர்த்துட்டே வந்துருக்கு. அதுதான் நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ரிவிஷன். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேரண்டி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த கோர்ஸ் சிங்கிள் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிங்கிள் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க முதல் எடுத்த உடனே ஒரு சாப்டர் பற்றின ஃபுல் ஐடியா வேணும். அது இல்லாமல் ட்ரை டு பிக் த பாயிண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சம்ஸில் வரும் இல்லையா, அதெல்லாம் பிக் பண்ணிக்கங்க, அதை ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். உடம்புல அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய சம்மாசா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. So you need to have the patience to study all these things. Now let's start with the question number 3 here. The following scheme of reorganization is sanctioned. So many adjustments are there. Now let me finish off first 3 adjustments here. First 3 adjustments. Right. One after one. All the existing equity shares are reduced to 40 each. 100 rupees இருக்கு, இனிமேல் அது என்னவா மாறப்போகுது? 40 மாறப்போகுது. என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? 100 rupees equity share capital debit to 40 rupees equity share capital. So earlier it is 100 lakhs, now it is only 40 lakhs. Now we gained 60 lakhs to capital reduction. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 100 போடலாமா சார்? கட்டாயமாக போடலாம், தப்பில்லை. ஓகே, இதே மாதிரி எல்லா ஜீரோவும் போடணும்னு அவசியம் இல்லை. Then all preference shares are reduced to 60 each. 100 பதிலாக 60 மாறிடுது. அப்போ 40 rupees ஒவ்வொரு ஷேருக்கும். 60% தான் இன்வெல் வேல்யூ, 40% இஸ் கேபிட்டல் ரிடக்ஷன். 100 rupees preference share capital on debit, value being 50 lakhs, to 60 rupees equity share capital, sorry preference share capital, 60% na 30 lakhs இருக்கும். எவ்வளோ விட்டு கொடுத்துருக்குறாங்க? 40% விட்டு கொடுத்துருக்குறாங்க, which is 20 lakhs. Which is 20 lakhs. The rate of interest on debenture is increased to 12%, and the debenture holders surrender their existing debentures of 100 each and exchange the same for fresh debentures of 70 for every debenture held by them. So debenture வந்து 10% பதிலாக 12% rate of interest கொடுங்க வரப்போகிற நாட்களில். ஃபேஸ் வேல்யூ 100 பதிலாக 70 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 things you have to keep in your mind. Clear? So third adjustments. அப்போ ஒவ்வொரு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்னால எனக்கு 30 rupees கெயின். சார் we are paying interest 2% எக்ஸஸ் சார் அப்படின்றீங்க. அது இப்போ நமக்கு ஒரு பாதரேஷன் கிடையாது, அதனால் நம்ம அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Let's now try to solve this. 12% debentures கேன்சல் ஆகுது. 12% debentures அக்கௌண்ட் டெபிட். என் கூட சேர்ந்து எழுதிட்டே வந்துருங்க. சார் டிபின்னு ஏதோ போட்டிருக்கிறீங்க, என்ன சார்னு தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, யா. ஸோ இது என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது, என் கூட சேர்ந்து எழுதிட்டே வந்துருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக நான் 10% டிபெஞ்சர்ஸ் ஃபுல்லாக எழுதுனா பேஜ் எனக்கு பத்தாது. ஐ டோன்ட் ஹேவ் த டைம், அண்ட் ஆல்சோ அந்த பேஜும் பத்தாது. ஒரே பேஜில் நான் முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எழுதிட்டே வந்துருங்க ஃபுல்லாக. 10% டிபெஞ்சர்ஸ் பீங் 40 lakhs.
அதுக்கு பதிலாக நான் என்ன ஆஃபர் பண்ணுறேன், 12% டிபென்ச்சர்ஸ் 70% ஒர்த்துக்கு ஆஃபர் பண்ணுறேன், 28 lakhs. அப்போ 30% அவங்க ஃபோர்கோ பண்ணது எனக்கு கெயின் டு கேபிட்டல் ரிடக்ஷன் 12 lakhs. 12 lakhs. Is that okay? Three adjustments over. Let's go for the fourth adjustment. Fourth adjustment is all about creditors case. Okay. Let's see. Out of the creditors of the company to whom the company owes 20 lakhs, decides to forego 40 lakhs of his claim. He is allotted 30,000 equity shares of rupees 40 each in full satisfaction of his claim. Sundry creditors. இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். 50 lakhs is the creditors. அதில் 20 lakhs உள்ளவங்களை பற்றி பேசுகிறோம். அதில் 40% வந்து அவங்க ஃபோர்கோ பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா ஃபோர்கோ பண்ணால் நமக்கு கெயின் சிஆர். 40%னா 8 lakhs. அண்ட் அலாட்டட் 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 40 each. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துறோம் 12 lakhs. ஓகே. ஸோ creditors, sundry creditors, value being 20 lakhs. அவங்களுக்கு நான் என்ன ஆஃபர் பண்ணுறேன், 2 equity share capital, 12 lakhs, to capital reduction 8 lakhs. Rest remains as it is. 4 adjustments over. ஒவ்வொரு adjustments தனித்தனியாக பிளாக் பண்ணுங்க. Now four, 5, 6, 7 மூணு adjustments பார்க்கலாம். We'll go for the 5, 6, 7 3 adjustments. I'll keep it this way. Okay. Fixed assets are to be written down by 30%. Fixed assets எவ்வளோ இருக்கு, 125 இருக்கு. Fixed assets. Current assets are to be revalued at 45 lakhs. Current assets 100 lakhs இருக்கு, அது வந்து 45 lakhs ன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதுலேயும் லாஸ் அதுலேயும் லாஸ், இது ரெண்டு முடிச்சிடலாம், ரெண்டுமே லாஸ் தான். So that should be debited to the capital reduction account. So CR account debit to fixed assets. Fixed assets 30% ன்னு சொன்னால் 125 lakhs க்கு 30% 37.5 lakhs is lost. And current assets எவ்வளவு லாஸ் வருது, 100 lakhs வந்து இன்னைக்கு 45 lakhs மாத்திட்டாங்க. அப்போ 55 lakhs லாஸ் ஆக போகுது. 55 lakhs லாஸ் ஆக போகுது. சைட் பை சைட் நம்ம இந்த ப்ராஃபிட் லாஸை நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடலாம் இப்பயே. ஸோ 2 ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 2 lakhs is adjusted now. Accumulated losses being 4 lakhs also adjusted. இதெல்லாமே லாஸ். மொத்தம் எவ்வளோ இருக்கு லாஸ் பாருங்க, 98.5 lakhs. 98.5 lakhs. Taxation liabilities of the company settled at 1.5 lakhs ன்னு சொல்லி இருக்கிறாங்க. Provision for taxation எவ்வளோ இருக்கு, 1 lakh. பட் 1 lakhக்கு 1.5 lakhs நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ there is a loss. அப்போ provision for taxation debit, லாஸ் சிஆர் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்கிறேன்.
to bank. To bank. If the bank detail is not particularly available, then it is assumed to be the current assets, part of current assets. This will be 1 lakh, and excess payment by 50,000 or 0.5 lakhs is a loss. So to bank 50 lakhs, 150 lakhs, sorry 1.5 lakhs, sorry. So with that, we have completed the adjustments up to 8. Then 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 8 and 9, 2 more adjustments are to be incorporated. 7 and 8. 8 and 9, sorry. 8 and 9 are going to be incorporated. Investment to be brought to their market value. 10 லட்ச ரூபாய் இருக்கு, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு சொல்லி இருக்காங்க? 9.5 lakhs. So you have to write it down. That's all. அப்ப லாஸ் தானே, லாஸ் சிஆர் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்கிறேன். CR account debit to investment, this value being 0.5 lakhs. It is decided to write off the fictitious asset. ஆமா, அது ரைட் ஆஃப் பண்ணணும், பண்ணியாச்சு. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. fictitious asset அப்படிங்கிறது accumulated losses, preliminary expenses, profit and loss, இதெல்லாமே வந்து fictitious asset சொல்லுவோம். fictitiousனா imaginary, கற்பனையா நான் சொத்து நினச்சிட்டு இருக்கிற வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால. பட் உண்மையிலே அது அசெட் கிடையாது. ஸோ இந்த என்ட்ரியை நான் இங்கே போட்டுக்கிறேன். சிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 9 இஸ் ஆல்ரெடி ஓவர். ஐ நீட் ஸ்பேஸ், அதெல்லாம் ரீரைட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, so with that we have completed posting of all the adjustments. CR account டம்மியா நம்ம ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். So I am going to do that now here. CR account. So first case la by 100 rupees equity share capital, we gained 60 lakhs due to this change. Preference shareholders நம்ம கொடுக்க வேண்டியதை குறைச்சதுனால அதில் வந்து கெயின் ஒரு 20 lakhs. And here debenture holders விட்டு கொடுத்துருக்காங்க 12 லட்சம் ரூபாய். debenture 12 lakhs. creditors ஒரு 8 lakhs விட்டு கொடுத்துருக்காங்க, 8 lakhs. investment reduce ஆயிருக்கு, loss 0.5 lakhs. And here fixed assets, current assets, writing off of the preliminary expenses, fictitious asset being the preliminary expenses and accumulated profits and losses, loss இதெல்லாம் write off பண்றேன். So 37.5 lakhs, 55 lakhs, 2 lakhs, 4 lakhs. Provision for taxation la payment ஜாஸ்தி ஆனதால அது ஒரு லாஸ், டாக்ஸ்னால ஏற்பட்ட லாஸ் ஒரு 0.5 lakhs. டோட்டல் போட்டு எவ்வளவு வருதுங்க? tallying. So 100 lakhs it is tallying. We don't have any balance. If there is any balance, of course we may name this being the capital reserve account. So I am going to incorporate all these things and prepare the new balance sheet. புதுசா பேலன்ஸ் ஷீட் போடணும், கொஸ்டின் அடிச்சு எழுதிட்டு கொஸ்டின் எடுத்து வீட்டுக்கு வந்துடாதீங்க, ஆன்சர் எழுதணும். ரைட், அண்டர்ஸ்டாண்ட். 100 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஆனா அதுக்கு பதிலாக 40 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்திருக்கு. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 40 each, the value being 40 lakhs, the value being 40 lakhs. 100 rupees preference share capital கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக 60 rupees equity share capital வந்திருக்கு, அதோட வேல்யூ 30 lakhs. $10% debentures
10% debentures cancel ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா 12% debentures மாறிடுது of rupees 70 each. 40 lakhs பதிலா இனிமேல் 28 lakhs தான் நாம தர வேண்டியது இருக்கு. ஓகே, sundry creditors 20 lakhs நமக்கு ஸ்கோர் அவுட் ஆயிடுது. 50 lakhs பதிலா இனிமேல் it is only 30 lakhs. Sundry creditors being only 30 lakhs. அது இல்லாமல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒரு 12 lakhs ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அதிகமாகிடுது. 40க்கு பதிலாக 52 lakhs. 40க்கு பதிலாக 52. 40 lakhs கிரெடிட்டர்ஸுக்கு ஒரு 8 lakhsக்கு நான் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். சரி, 12 lakhsக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் எனக்கு 52 lakhsக்கு இருக்கு. தென் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் ஆஃப் பண்ணுறோம். 10 lakhs பதிலாக 9.5 lakhsக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 37.5 lakhs நம்ம குறைக்கிறோம். அப்போ எவ்வளோங்க வந்துச்சு? 87.5 87.5 lakhs ஆக குறைஞ்சிருச்சு. Current assets being revised to 55 lakhs. எல்லாருமே ஒரு நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இஸ் நாட் அலோட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாமே நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, கிவ் மீ த ஆன்சர்ஸ் ஆல்சோ, பார்ட்டிசிபேட் இன் ஆன்சரிங். ஓகே, preliminary expenses and profit and loss ரெண்டுமே ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். ரைட், provision for taxation is now cancel. பேமெண்ட் பண்ணியாச்சு. பேங்க் ஒரு 1.5 lakhs நம்ம குறைக்கிறோம். கரண்ட் அசெட்ஸில் 55 lakhs 45 lakhs இல்லையா, சாரி 100 lakhs 55 lakhs நம்ம ரைட் ஆஃப் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் 1.5 lakhs பேங்க். அப்படின்னா the ultimate value being 43.5 lakhs. Am I right? This is 43.5 lakhs. 43.5 lakhs. Is that clear? So I think we have posted everything. Schedule 1 now becomes 0. Schedule 2 or notes to account number 2 being 30 lakhs. Notes to account for 3 being, come on, how much is that? 97 lakhs. So this is 0. Schedule number 2 being 30 lakhs. Schedule number 3 being 97 lakhs. .5 lakhs difference. Check பண்ணுங்க. I think CR is not tallying. There's a balance. அதுக்கு தான் டேலி பண்ணி எனக்கு சொல்லணும், சொல்லக்கூடாது. 100 lakhs it is not tallying. அப்போ இந்த இடத்துல பேலன்சிங் ஃபிகர் நமக்கு வருது. named as CR account 0.5 lakhs. டேலி ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது calculator must. புக்கில் ஆன்சர் இருக்காது, பார்க்கக்கூடாது. ரைட், 0.5 lakhs. அப்போ CR இது வந்து கேபிட்டல் ரிடக்ஷன், இது கேபிட்டல் ரிசர்வ். இதுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்னு புதுசாக ஒன்று அரைஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் நம்ம அது போடுறோம். ரைட், 0.5 lakhs, 0.5 lakhs. This will be forming part of the resource and surplus. Capital reserves la 0.5 lakhs. Appa this being 0.5 lakhs. This is not zero anymore. The resource and surplus now includes capital reserve. Adala capital reserves irukku evlo irukku 0.5 lakhs. Come on, what is the total then?
140.5 lakhs. 140.5 lakhs. Here also 140.5 lakhs. Clear? Finish up copying this.